பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். வியாதிகள் என்னை சூழ்ந்த போதும் செட்டைகளாலே என்னை மறைத்தீர். பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். பாதைகள் என்னை சூழ்ந்த போதும் செட்டைகளாலே என்னை மறைத்தீர். பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம்.
செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போதெல்லாம் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள் எல்லாம் நினைக்கிற ஒரு இடம் இது. எவ்வளோ சூழ்நிலைகள், எவ்வளோ தேவைகள் நடுவில் வந்த போதும் ஒன்றை கர்த்தர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் கர்த்தர் எனக்கு சொன்னதெல்லாம் அவர் நிறைவேற்ற உண்மை உள்ள கர்த்தராய் அவர் இருந்திருக்கிறார். அதுதான் சொல்றார், யாக்கோபே நீ பயப்படாதே, இஸ்ரவேலே உன்னை உண்டாக்கின கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அவர் எப்படி பார்க்கிறார்னா, கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றார், நான் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நான் உன்னை உருவாக்கி இருக்கிறேன், நீ என்னுடையவன் என்று கர்த்தர் சொல்ற. எத்தனை பேருக்கு தெரியும் நம்மளாம் அவருடையவர்கள்? ஆமென். அதனால கர்த்தர் நம்மளை விசேஷமா ஒவ்வொரு நாளும் நடத்துறார். அதுதான் வேதம் ரொம்ப அற்புதமா சொல்லுது பாருங்க. நம்மளை அவர் விசேஷமானவர்களாய் வைத்திருக்கிறதுனால கர்த்தர் சொல்றார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அவ்வளவு உரிமை பாராட்டி, அவ்வளவு விசேஷமான ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் என்று உரிமை பாராட்டுகிற இந்த தேவன் நம்ம கூட இருக்கும்போது பயம் இல்லாம, எத்தனை பேருக்கு தெரியும் பயம் இல்லாம அவர் சொல்றார், நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். எத்தனை பேர் கை உயர்த்தி சொல்லி, என்ன கர்த்தர் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். உலகத்தில் வரும்போது பெற்றோர் நாம் வளர்ந்து நமக்கு ஒரு பேரை வச்சிருக்கிறாங்கன்னு நம்ம வளர்ந்து நமக்கு புத்தி வரும்போது தான் நமக்கு தெரிஞ்ச ஓய்தான் நம்ம பேர் போல. ஆனால் கர்த்தர் சொல்ற, நீ தாயின் கருள் உண்டாவதுக்கு முன்பாகவே உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிற கர்த்தர், நான் உன்னை உருவாக்கி இருக்கிறேன், நான் உன்னை சிருஷ்டித்திருக்கிறேன், நீ என்னுடையவன் என்னுடையவள் என்று கர்த்தர் உரிமை பாராட்டுறார். எத்தனை பேர் நீங்க அப்படி அந்த உரிமையோட, நான் கர்த்தருக்குரியவனாய் இருக்கிறேன், ஆகவே என்னை பேர் சொல்லி அழைத்த தேவனை மனதார உயர்த்த மகிமைப்படுத்த வந்திருக்கிறேன். நாம சேர்ந்து சொல்லி நாம் ஆண்டவரை உயர்த்தி பாடுவோம். என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளம் கைகளில் என்னை வரைந்து வைத்திருக்கிறவரே, என்னை நீர் விசேஷமானவனாய் கருதுகிறதினாலே நான் உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறேன் என்று சொல்லி கர்த்தரை உயர்த்தி நாம் சேர்ந்து கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவோம். சொல்லி அழைத்தவரே, உள்ளம் கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. எல்லாரும் என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளம் கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. ஒன்றும் இல்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தி. ஒன்றும் இல்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தி. என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளம் கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே,
உருவாக்கி உயர்த்தினீரே. வானாந்திரமாயிருந்த என்னை வற்றாத ஊற்றாய் மாற்றினீரே. வனாந்திரமாயிருந்த என்னை வற்றாத ஊற்றாய் மாற்றினீரே. என் வாழ்நாளெல்லாம் உம்மை வாழ்த்திடுவேன், என்றும் உம் வழியில் நடந்திடுவேன். என் வாழ்நாளெல்லாம் உம்மை வாழ்த்திடுவேன், என்றும் உம் வழியில் நடந்திடுவேன். என்னை பேச சொல்லி அழைத்தவரே, உள்ளம் கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. என்னை பேச சொல்லி அழைத்தவரே, உள்ளம் கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. ஒன்றும் இல்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தீர். ஒன்றும் இல்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தீர். கைவிடப்பட்டு இருந்த என்னை உம் கரத்தால் நடத்தினீரே. கைவிடப்பட்டு இருந்த என்னை உம் கரத்தால் நடத்தினீரே. என் கர்த்தாவே உம்மை கருத்தாய் துதிப்பேன், என்றும் உம் கரத்தில் மகிழ்ந்திடுவேன். என் கர்த்தாவே உம்மை கருத்தாய் துதிப்பேன், என்றும் உம் கரத்தில் மகிழ்ந்திடுவேன். என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளம் கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளம் கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. ஒன்றும் இல்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தீர். ஒன்றும் இல்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தீர். வனாந்திரமாயிருந்த என்னை வற்றாத ஊற்றாய் மாற்றினீரே. வனாந்திரமாயிருந்த என்னை வற்றாத ஊற்றாய் மாற்றினீரே. என் வாழ்நாளெல்லாம் உம்மை வாழ்த்திடுவேன், என்றும் உம் வழியில் நடந்திடுவேன். என் வாழ்நாளெல்லாம் உம்மை வாழ்த்திடுவேன், என்றும் உம் வழியில் நடந்திடுவேன். என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளம் கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளம் கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. ஒன்றும் இல்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தீர். ஒன்றும் இல்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தீர். என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளம் கைகளில் வரைந்தவரே,
என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு தெரியும் அவர் நம்மளை உருவாக்கி நடத்துகிற கர்த்தர்? இன்னைக்கு நம்மளை இந்த இடத்துல கர்த்தர் வச்சு உருவாக்குறார். எத்தனை பேரை கர்த்தர் உருவாக்குறார்? கர்த்தரை துதிக்கிற ஜனங்களை கர்த்தர் கைவிடுவதே இல்லை. எங்கெங்கெல்லாம் உருவாக்கணுமோ, வனாந்தரமா இருந்த இடத்துல எல்லாம் கர்த்தர் நீரூற்ற உண்டாக்குறாரே. ஜீவ நீரூற்றாய் இயேசுவே எனக்குள்ள இருக்கிறார். எங்கேயும் வறண்டு போக விட மாட்டார். இன்னைக்கு ஒருவேளை வாழ்க்கை வறண்டு போன போது இருக்கா, நான் சொல்றேன், உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு ஜீவ ஊற்றா இருக்கிறார். உங்க தாகத்தை தீப்பார். உங்களுடைய வறட்சியை கர்த்தர் மாற்றுவார். உங்களுக்குள்ள இருந்து ஜீவ ஊற்றாய் மாத்திரமல்ல, உங்களுக்கு வேண்டிய எல்லா பலனையும் கர்த்தர் உண்டு பண்ணுகிற அற்புதமான கர்த்தர். எத்தனை பேர் கரம் உயர்த்தி, ஆண்டவரே எனக்குள்ள இருந்து உம்முடைய பலனை விளங்க பண்ணுகிற எங்கள் சர்வ வல்லவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்கள் பலனே நீங்க தான் ஆண்டவர். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? ஆண்டவரே எங்கள் பலன் நீர் தான், எங்களுக்கு கிருபையை கொடுக்கிறவர் நீர் தான் ஆண்டவரே. திரளான மீட்பை எங்களுக்கு உண்டு பண்ணுகிறவர் என்று விதத்தில் நாங்கள் வாசிக்கிறோமே. 130ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தாவே நீர் எங்களுக்கு கிருபையை கொடுக்கிறவர், நீர் எங்களுக்கு ஆண்டவரே திரளான மீட்பை உண்டு பண்ணுகிறவர். இன்னைக்கு என்ன மீட்பு உண்டாக்கணுமோ, இன்னைக்கு என்ன விடுதலை உண்டாக்கணுமோ, எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் நிச்சயமாய் செய்ய அவர் வல்லவராய் திரளான. எப்படி அனுபவிச்சிருப்பான் பாருங்க சங்கீதக்காரன். நேத்து விடுவிச்சாரு, இன்னைக்கு விடுவிப்பாரான்னு தெரியல. இல்ல சொல்றான், ஒவ்வொரு வினாடியும் என்னை விடுவிக்க திரளான விதத்துல என்னை மீட்கிற தேவனை நான் ஆராதிக்கிறேன். எத்தனை பேர் கரம் உயர்த்தி அப்படி நம்மளை மீட்கிற கர்த்தரை உயர்த்தி நாம் நம்மளை மீட்டு இருக்கிறார். இன்றைக்கு மீட்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளாய் திரளான விதத்தில் ஆண்டவர் நம்மளை மீட்டு நடத்தி இருக்கிறாரே. நம்முடைய உள்ளம் கர்த்தரை பார்த்து நன்றி சொல்லட்டும். எங்கள் பலனே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. We worship you, Jesus. பலனெல்லாம் நீதானையா, என் பலனெல்லாம் நீதானையா, என் பலனெல்லாம் நீதானையா, என் பலனெல்லாம் நீதானையா. ஆலை மோதும் கடலினிலே தடுமாறும் படகினிலே, ஆலை மோதும் கடலினிலே தடுமாறும் படகினிலே மாலுமியாய் வந்தீரையா. மாறாதவர் நீதானையா. சொல்லுங்கள், மாலுமியாய் மாலுமியாய் வந்தீரையா. ஓ மாறாதவர் நீதானையா. என் பலனெல்லாம் நீதானையா, என் பலனெல்லாம் நீதானையா. கைகளை உயர்த்தி எத்தனை பேர் ஆண்டவர் என் பலன் பலனெல்லாம் நீதானையா, என் பலனெல்லாம் நீதானையா, பலனெல்லாம் நீதானையா. ஓ என் பலனெல்லாம் நீதானையா, பலனெல்லாம் நீதானையா. ஓ என் பலனெல்லாம் நீதானையா, பலனெல்லாம் நீதானையா, என் பலனெல்லாம் நீதானையா. எங்கள் பலனெல்லாம் நீதானையா இயேசுயா, பலனெல்லாம் நீதானையா.
நொந்திட்ட வேளையிலே பலனற்ற நேரத்திலே, சோர்ந்திட்ட வேளையிலே பலனற்ற நேரத்திலே சுகம் தந்து நடத்தினீரே. யெகோவா ஷாபோத் நீரே, சுகம் தந்து நடத்தினீரே. யெகோவா ஷாபோத் நீரே. என் பலனெல்லாம் நீர்தானையா, என் பலனெல்லாம் நீர்தானையா, பலனெல்லாம் நீர்தானையா, என் பலனெல்லாம் நீர்தானையா, என் பலனெல்லாம் நீர்தானையா, என் பலனெல்லாம் நீர்தானையா, என் பலனெல்லாம் நீர்தானையா. ஓ என் பலனெல்லாம் நீர்தானையா, என் பலனெல்லாம் நீர்தானையா. சொல்லுங்கள், என் பலனே, என் பலனெல்லாம் நீர்தானையா, என் பலனெல்லாம் நீர்தானையா. உயிரே நீர்தானையா, உறவே நீர்தானையா, என் அழகே நீர்தானையா, எல்லாமே நீர்தான். கைகளை உயர்த்தி எல்லாரும் உயிரே உயிரே நீர்தானையா, எங்கள் இயேசுவே உறவே நீர்தானையா, அழகே நீர்தானையா, எல்லாமே நீர்தான். இன்னும் சத்தமா உயிரே உயிரே நீர்தானையா, உறவே நீர்தானையா, அழகே நீர்தானையா, எல்லாமே நீர்தான். கைகளை உயர்த்தி பலனெல்லாம், என் பலனெல்லாம் நீர்தானையா, ஓ என் பலனெல்லாம் நீர்தானையா, பலனெல்லாம் நீர்தானையா, என் பலனெல்லாம் நீர்தானையா, பலனெல்லாம் நீர்தானையா. ஓ பலனெல்லாம் நீர்தானையா, பலனெல்லாம் நீர்தானையா, பலனெல்லாம் நீர்தானையா, பலனெல்லாம் நீர்தானையா. சொல்லுங்கள், என் பலனெல்லாம் நீர்தானையா, பலனெல்லாம் நீர்தானையா. கரம் தட்டி நமக்கு பலனாய், அனுகூலமான துணையாய், எல்லா நேரங்களிலும் நம்மளை திடப்படுத்துகிற கர்த்தராய், நல்ல ஆவியானவராய் நம்ம கூட இருந்து நம்மை நிறைவுபடுத்தி நம்மை நிறைவாக்குகிற பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உணர்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளாய் சேர்ந்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். We worship you, Lord. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. சத்தமா எல்லாரும், நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே,
வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாலானது பயிர் நிலமாகுமே. எல்லாரும் சொல்லும் வனாந்திரம் எல்லா பாலானதும் பயிர் நிலமாகும். ஆவியானுடைய வல்லம் அதுதான். நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததோ சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததோ சாத்தியமாகுமே. நீர் வாருமே நிறைவே. நீர் வேண்டுமே நிறைவே. நீர் போதுமே ஆவியானவரே நிறைவே. நீர் வாருமே. நீர் வேண்டுமே நிறைவே. நீர் போதுமே ஆவியானவரே. பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுவோம். நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே. முடியாததோ சாத்தியமாகுமே. நீ வந்தா சூழ்நிலை மாறுமே. முடியாததோ சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே நிறைவே. நீர் வேண்டுமே நிறைவே. நீர் போதுமே ஆவியானவரே நிறைவே. நீர் வாருமே நிறைவே. நீர் வேண்டுமே நிறைவே. நீர் போதுமே ஆவியானவரே. சொல்ல மறுபடி நிறைவே நிறைவே. நீர் வாருமே நிறைவே. நீர் வேண்டுமே நிறைவே. நீர் போதுமே ஆவியானவரே நிறைவே. நீர் வாருமே. நீர் வேண்டுமே நிறைவே. நீர் போதுமே ஆவியானவரே நிறைவே. நீர் வாருமே நிறைவே. நீர் வேண்டுமே நிறைவே. நீர் போதுமே ஆவியானவரே நிறைவே. நீர் வாருமே நிறைவே. நீர் வேண்டுமே நிறைவே. நீர் போதுமே ஆவியானவரே. நல்ல கரம் தட்டி பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி சொல்லுங்கள். Thank you Holy Spirit. எல்லா குறைவுகளையும் சுட்டரிக்கிற ஆவியானவர். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. விடுவிக்கிற கர்த்தருடைய வல்லமையான பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அதை காட்டிலும் வல்லமையான சத்தியம் இந்த நேரத்தில் நீர் எங்களோடு இடைப்பட போகிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சத்தியம் விடுவிக்க முடியாத ஒரு கட்டுமே கிடையாது. எல்லா கட்டுகளையும் அறுக்கிற வல்லமையான சத்திய வசனங்களை இந்த காலையில் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் கேட்கும்படி வந்திருக்கிறோம். எங்க உள்ளத்தை உமக்கு நேராக திருப்பி இருக்கிறோம்.
எங்க உள்ளத்தை நாங்கள் உமக்குள்ள ஸ்திரப்படுத்தி இருக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் இருதயத்தை நான் கர்த்தருக்குள் ஸ்திரப்படுத்தினேன். I fix my heart upon the Lord. இன்னைக்கு அதை தான் செஞ்சிருக்கிறோம் ஆண்டவரே. எங்க இருதயத்தை உங்க மேல ஃபிக்ஸ் பண்றோம். வேற எங்கேயும் இல்லை, வேற எதையும் தேடி அல்ல. இன்னைக்கு இந்த இடத்துல நாங்க உண்மை ஆராதிக்கும் போது முழு இருதயத்தோடு உண்மை நாங்க தேடி இருக்கிறோம். எங்க இருதயத்துக்குள்ள உம்முடைய சத்தம் தொனிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னம் எங்கள் இருதயத்தை நிரப்பி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இருதயத்தின் நிறைவிலிருந்து இந்த காலை வேளையில் எங்களுடைய வாயின் வழியாய் வல்லமை உள்ள இயேசுவை, சகல சூழ்நிலைகளும் எங்களை ஆளுகிற பரிசுத்த ஆவியானவரை நாங்க உயர்த்தி இருக்கிறோம். தொடர்ந்து நீர் இந்த வேளையில் எங்களோட பேசும். என்னுடைய குரலை பயன்படுத்தி வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய சத்தத்தை கேட்கட்டும். உம்முடைய சத்தியம் ஒன்றே எங்களை விடுதலையாக்கும். அந்த சத்திய வசனம் உம்முடைய பிள்ளைகள் என்னென்ன சூழ்நிலை வந்திருந்தாலும் உம்முடைய சத்திய வசனம் அவர்களை விடுதலை பண்ணட்டும். உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய நிறைவும் தொடர்ந்து நாங்கள் அனுபவிக்க கிருபை செய்யும். உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். தொடர்ந்து நீர் மகிமைப்படும். எல்லா கன மகிமை துதி உமக்கே தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும் மகிமை அடை. இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.